சீர்காழியில் இருக்க சட்டநாதர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கிருஷ்ணகிரி சென்னையிலேருந்து சீர்காழி வரையும் வந்திருக்கோம். இந்த சட்டநாதர் கோயிலில் அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது, அதனால தான் இங்கே வந்திருக்கோம். அப்படி என்ன டாடிங்க விசேஷம்? இங்கே நிறைய விசேஷம் இருக்குது, எல்லாம் சொல்கிறேன். ஒன்று ஒன்றா பொறுமையாக புரிஞ்சுக்கிறியா? ஃபஸ்ட்டு இங்கே அஷ்டபைரவர் சன்னதி இருக்குது. அந்த அஷ்டபைரவர் சன்னதி பார்த்தோன்னா 8 பைரவர்கள் இருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் திருநிலை நாயகி சமேத பிரம்மமுரீஸ்வரர் இங்கே இருக்கார். அவர் லிங்க ரூபத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா அங்கே வந்து உமா மகேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு சிவன் இருப்பார். அவர் நம்மள மாதிரி மனுஷங்க தோட்டத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் போனோம்னா அங்கே சட்டநாதர் இருப்பார். அவர் 3 சிவன்கள் இருக்கிற ஒரே இடம். அது ஒரு அற்புதம். இது எல்லாத்தையும் விட அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு சிவனை பார்க்குறப்போ நல்ல ஹைட்டாக, செம்ம ஹைட்டாக சிவன் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கே போய் பார்த்தாலும் சிவன் வந்து லிங்கத்தில் தான் இருப்பார். கரெக்டாக பார்த்துருக்கியா? ஆனால் இங்கே நம்மளை மாதிரி மனித ரூபத்தில் இருப்பார். மனித ரூபத்தில் இருக்கிறது ரொம்ப அதிசயம், நிறைய அற்புதம். அதனால இங்கே வரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க சட்டநாதர் பார்த்தோம்னா அவர் வந்து துவாபர யுகம் அப்படின்னு ஒரு யுகம் நடந்தது. அந்த யுகத்தில் விஷ்ணுவும் சிவனுக்கும் நிறைய சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில் சிவன் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சா என்ன கிடைக்கும்? நீ என்ன ஜெயிச்சா என்ன கிடைக்கும்? அதே மாதிரி தான் இந்த சிவன் ஜெயிச்சதுக்கு விஷ்ணு என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? அவரோட தோலை இவருக்கு சட்டையாக கொடுத்துருக்காரு. அதனால தான் அவர் பேர் சட்டநாதர். அது இல்லாமல் அவரோட எலும்பை இவருக்கு ஆயுதமாக கொடுத்துருக்காரு. அவரோட நரம்பை இவருக்கு பூணலாக கொடுத்துருக்காரு. இது எல்லாமே இங்கே நல்லது, விசேஷங்கள். இங்கே இது இல்லாமல் இங்கே வர்றதுனால என்ன ஆகுது? நம்ம அப்பப்போ கஷ்டப்படுறோமா? மன நிம்மதியாக இருக்கா? இல்லை. அந்த நிம்மதியெல்லாம் இங்கே வரும்போது ரொம்ப குறைஞ்சி நல்லதாகி நம்ம நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த கோவில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக நேச்சர்ஃபுல்லாக ஒரு அற்புதமான சிவன் கோயில் பார்க்கணுமா? நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உடனே கிளம்பி சீர்காழிக்கு வந்து இந்த சட்டநாதரை பார்த்துட்டு உங்களோட மனசு எப்படி மாறி இருக்குன்றத கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படியே லக்கி டிடியை என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.